Hello viewers, welcome to Jeevas Nalabagam. இன்னைக்கு வந்து தலவாழை இலையை வச்சு ஒரு கார சட்னி செய்யலாம்ட்டுங்க. அது எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். அது ரொம்ப சிம்பிள் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வாழை மரத்துல இலை பாத்துக்கிங்களா? தலவாழை இலை சுருண்டு இருக்கும் பாத்துக்கிங்களா மேலே? அந்த வாழை இலையை எடுத்துக்கங்க. அந்த ஒரு வாழை இலையை இப்போ எடுத்துர்க்கேன். கூட என்னென்ன வச்சு அரைக்கிறோம்னா மெயினா சின்ன வெங்காயம் இதுக்கு. பெரிய வெங்காயம் இல்லைங்க. மெயினா சின்ன வெங்காயம் ஒரு 20க்கு எடுத்துர்க்கேன். வரமிளகாய் காரத்துக்கு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த தலவாழை இலையை கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது தாளிக்கலாம். எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டேன். இதில் வந்து உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு இந்த வெங்காயமும் வரமிளகாய் நல்லா வணக்கிட்டு அது கூடயே வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இலையை தலவாழை இலையையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் விட்டுடலாம். இப்போ அடுத்தது வந்து இப்போ எண்ணெய் ரெடியாக காஞ்சிருக்குங்க. இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான கார சட்னி தான். நீங்கள் ரொம்ப டைமில் எடுக்காது, ஈஸியாக சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது காஞ்சதே அடுத்தது வந்து வெங்காயமும் வரமிளகாய் கூட 4 கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் வியூவர்ஸ், நல்லா வணங்கிடுச்சு இந்த வாழையில். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது கூட உப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியதாங்க. இது நல்லா ஆறுச்சுன்னு நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு அரைச்சிடலாம். பாருங்கள் இது நல்லா இப்போ வணங்கியிருக்கு. இது கூட உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள் சட்னி அரைச்சிட்டேன். இந்த சட்னி வந்து நீங்கள் நார்மலாக இட்லி தோசை கூடயும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கு ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம். கொஞ்சம் புளி வச்சு அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ இது வந்து டிஃபன் இட்லி தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், சூப்பரான தலவாழை இலை கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் இட்லி தோசை டிஃபன் கூடயும் சாப்பிட்லாம், ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம். ரைஸ் கூட சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இது கூட புளி சேர்த்து அரைச்சி வச்சுடுங்க. நீங்கள் வேணால் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சும் சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.